வீட் பனானா ஸ்ட்ராபெரி கேக் செய்யலாமா? ஸோ இது பேர் பார்த்தாலே தெரியுதுல்ல, இட்ஸ் அ வெரி வெரி ஹெல்தி கேக், எஸ்பெஷலி ஃபார் த கிட்ஸ். ஸோ இதுக்கு நம்ம பனானா, ஸ்ட்ராபெரி, எக்ஸ் அண்ட் மில்க் இது எல்லாமே ஒரு கண்டெய்னரில் சேர்த்துக்கணும். கண்டெய்னரில் சேர்த்துட்டு நம்மக்கிட்ட அந்த ஃபேன்சியாக கேக் மிக்சிங் டூல்ஸ்லாம் இல்லைன்னா பரவாயில்ல, நம்ம நார்மல் மிக்சர் ஜாரில் நீங்கள் எல்லாமே சேர்த்து ஒரு வாட்டி பிளெண்ட் பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் பேக்கிங்காக அந்த ஸ்மால் இன்க்ரீடியன்ட்ஸ் லைக் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, வெனிலா எசன்ஸ் அண்ட் கோகோ பவுடர் அது இருந்தாலே போதும். அதுக்கப்புறம் நம்மளோட கோதுமை மாவு, தட் இஸ் வீட் ஃப்ளவர், அதை வந்து இந்த மாதிரி சீவ் வச்சுக்கிட்டு ஜல்லடையில் நீங்கள் சேர்க்கணும். ஸோ தட் அதில் லம்ப்ஸ் இருக்கக்கூடாது. அதோடைய நான் கோகோ பவுடர் எல்லாமே சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம பிளெண்ட் பண்ண மிக்சரை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும், அந்த லம்ப்ஸ் வரக்கூடாது. அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்ட்ராபெரியோட பியூரியும் நம்ம சேர்த்துக்கிறோம். அது உங்களுக்கு அந்த ஸ்வீட்னஸ் அண்ட் சவர்னஸ் தான் தரும். அண்ட் லாஸ்ட்டாக நீங்கள் வெனிலா எசன்ஸ் சேர்க்கணும். இந்த ப்ரௌன் கலர் எல்லாமே சேர்த்து ஜஸ்ட் நீங்கள் இந்த கேக் ட்ரேயில் நீங்கள் போட்டுட்டு ஜஸ்ட் கொஞ்சம் சாக்லேட் ஸ்ப்ரெட் பண்ணி நீங்கள் ஏர் ஃப்ரையரில் நீங்கள் இதை பேக் பண்ணலாம். ஸோ ஏர் ஃப்ரையரில் டெம்பரேச்சர் 180 டிகிரி இருக்கணும். அண்ட் உங்களுக்கு டைமிங் 25 மினிட்ஸ் ஆர் 30 மினிட்ஸ். அண்ட் மேலே இப்படி ஒரு பாத்திரம் வச்சுட்டிங்கன்னா அது நல்லா ஈவன்லி குக் ஆகிடும். ஸோ இட் வாஸ் டூ குட். நான் இதில் போட்டு என் டியூஷன் பசங்களுக்கும் ட்ரை பண்ண கொடுத்தேன். இட் வாஸ் டூ குட். அவங்க எக்ஸ்ப்ரெஷன் பார்த்தாலே தெரியுது. தீரனுக்குலாம் சொல்லவே வேண்டாம், அவன் காலையில் வரைக்கும்லாம் எழுந்திரிச்சு இதை சாப்பிட்டுட்டு இருந்தான். ஸோ எஸ், தேங்க்யூ.